அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஒரு சந்தேகம், வலிக்காம வாழ்க்கை இல்லை, சலிக்காமல் சந்தோஷம் இல்லை. இதோடைய விளக்கம் கொஞ்சம் சொன்னா. ஒரு மனிதன் தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து வெளியே வரும்போதே வலியோடு தான் வெளியே வரும். அந்த வலியோடு வெளியே வந்ததை தான் கீழே வந்தோடனே ஒவ்வொன்று கத்துறான். கத்தின உடனே வெளியேறவங்க குழந்தை பிறந்து போச்சுன்றாங்க. அப்போது கர்ப்பத்திலேருந்து வெளியே வரும்போதே அவன் வலியோடு தான் வரான் இந்த உலகத்துக்கு. இவன் மட்டும் வழிபடலை, அந்த தாயையும் பெரிய கொடுமைப்பட்டு தான் வெளியே வரான். அப்போது ரெண்டு உயிரினங்களும் அந்த பூமிக்கு வர்றதுக்கு ஒரு உயிரினம் இந்த பூமிக்கு ஒரு உயிரினத்தை கொடுக்கறதும் துன்பப்படுது, ஆனால் வந்ததும் துன்பப்படுது. அப்போது வலி எங்கே ஆரம்பிக்குதுன்னா இவன் பிறப்பிலேருந்தே ஆரம்பிக்குது. என்னை மலேசியாவில் ஒருத்தர் கேட்டார், சாமி அடிப்படாத வாழணும் எப்படின்னு. தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து வரும்போதே பூமியில் அடிபட்டுடானே அப்படின்னு. அதனால் அடிப்படாமல் ஒருத்தனுடைய வாழ்வே கிடையாது, யாருடைய வாழ்வும் கிடையாது. சும்மா வெளியே ஒப்புக்கு பேசிக்கலாம், நான் சுகவாசிங்க, நான் கஷ்டப்பட்டதே இல்லைங்க, நான் சுகமாகறேங்க அப்படின்ட்டு. அவன் வாழ்க்கையில் எவ்வளோ இன்னல்களை அனுபவிக்கணும். அந்த சுகம் கிடைக்கணும்னு சொன்னால் சும்மா கிடைச்சிடாது சுகம். பல துன்பங்கள் அடைஞ்ச பிறகு தான் அந்த சுகம் கிடைக்கும். அதனால் இந்த சுகம் வர்றதுக்கு அவன் பல துன்பங்களை அனுபவித்தான். ஆனால் அந்த சுகம் கட்ச உடனே ஒரு சலிப்பு வந்து, போடா இந்த சுகத்துக்காகடா இவ்வளோ அலைஞ்சோம் நம்ம அப்படின்னு ஒரு சலிப்பு வந்தது. அப்போ துன்பத்துக்கும் சலிப்பு வந்தது, சுகத்துக்கும் சலிப்பு வந்தது. அதனால் வாழ்க்கையில் அடிபட்டு தான் வாழ்ந்தாக்கணும் உலகத்தில். சொல்லுங்கள் சாமி. இப்போ சண்முகநாதன் ஆலயத்தில் அதில் நீங்கள் எந்த கயிறும் போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க சாமி. ஆனால் நானாங்கயிற்றை நல்வியல் காக்கான்னு சொல்லி அந்த கந்த சிருஷ்டி கவசத்தில் வருதல்லைங்க சாமி. சரி, அது ஏன் சாமி? அது அப்போ நம்ம போட நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அது அப்படி போட்டிருக்கே, அது எதனால சாமி? ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கினா எப்படி அதில் சொல்கிறான், கொல்லிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராட்சஸரும் அடியனை கண்டால் அலறி கலைஞிடும் மிரிசி காட்டேரி துன்ப சேனையும் எல்லிலும் இருட்டிலும் எதிர்பட மன்னரும் கனபூசை கொள்ளும் காளியோடு அனைவரும் விட்டாங்கரரும் மிகுபல பேய்களும் தண்டியகாரரும் சண்டாளர்களும் என் பெயர் கண்டால் இடி விழுந்தோடன்னு சொல்கிறாரு. இத்தனி பேயா இருக்குது சொல்லுங்க. ஒரு விஷயத்தை மட்டும் எடுக்கக்கூடாது, அது உள்ளே போய் பார்த்தா தான் உண்மைகள்லாம் விளங்கும். இவ்வளவும் சொல்கிறாரு. அதில் இன்னொன்னையும் சொல்கிறாரு, ஃபஸ்ட் அடியிலேயே சொல்கிறாரு, துதிப்போர்க்கு வல்வினைப்போம் துன்பம் போம் செல்வம் பழித்து கதித்து போங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலரல் கந்த சஷ்டி கவசந்தனை அமரர் இடதேற அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறினார். இந்த நிஷ்டைன்னா என்ன அதில் சொல்கிறார், ஆரம்பத்திலே சொல்கிறார். நிஷ்டைன்னா என்ன? எத்தனை பேர் கந்த சஷ்டி படிக்கிறான், ஆனால் நிஷ்டைன்னா என்ன தெரியாது. ஏதோ பாட்டு பாடுறோம், புக்கில் எழுதியிருக்குது, படிக்கிறோம், இதானே தெரிஞ்சுக்கணும். நிஷ்டைன்னா கந்த சஷ்டி படிக்கும்போது 36 தடவை படிக்கணும். அதிலேயே அவர் தேவராய சாமியே சொல்கிறார், ஒரு நாள் 36 உருகுண்டு ஓதியே ஜபித்து உகந்து நீரணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலும் வசமாய் திசை மன்னர் எம்மன்னர் செயலாத அருள்வார் மாற்றலார் எல்லாம் வந்து வணங்குவார் நவகோல் மகிழ்ந்து நன்மைகள் அளித்துடும் நவமதனவும் நல்லெழு பெறுவார்ன்றார் இல்லையா? 36 வாட்டி படித்தா ஒரு மனுஷனுடைய உடல் எவ்வளோ உஷ்ணம் ஏறிடும். படிக்க முடியுமா? யாராவது படிக்கிறாங்களா? அதனால் நிஷ்டைன்றது தன்னை மறந்துடணுன்றார். விழிப்பில் பார்க்கக்கூடாதுரா, அதை தன்னை மறந்த நிலை தெய்வத்தை வழிபடணுன்றார். செல்வம் பெருக்கிடும். செல்வம் என்னக்கா என்ன நினச்சிங்கன்னா வீட்டில் சொத்து சுகம் இதெல்லாம் வந்துடணும், அது இல்லை, ஞான செல்வம் பெருகிடும்னார் அவர். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம உள்ளே பூந்து ஆராய்ஞ்ச பண்ணால் தான் உண்மை தெரியுமே தவிர வெளியே மேலிட்டோட பார்த்தா தெரியாது. அதனால் இவ்வளோ விஷயம் அது சொல்லுங்கள். பல பேர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் பல விஷயங்கள் செய்கிறீங்க இங்கே உட்காந்துக்கின்னு அப்படின்ட்டு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த விஷயமும் பண்ணுறதில்லை.
இந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணம், ஒரு அம்மா மலேசியாவிலேருந்து வர்றாங்க, எல்லோரும் ஃப்ளைட்டில் ஏறிட்டாங்க, அந்த அம்மா மட்டும் ஒதுக்கிட்டாங்க, ஏற முடியாமல் போயிடுச்சு. அந்த அம்மா அந்த இடத்துல சொல்லிக்கிறாங்க, ஐயா நான் உங்களை பார்க்க வரேன், ஆனால் எல்லோரும் ஏறிட்டாங்க, என்னை மட்டும் ஒதுக்கிட்டாங்களே, இப்போ நான் எப்படி உங்களை பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கும்போது திடீர்னு ஃப்ளைட்டுக்காரன் அவனே கூப்பிட்டு இது மாதிரி ஏறு அப்படின்னு சொல்லி ஏற்றிட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் தான் பண்ணீங்கன்னு. இது எதுவுமே நான் பண்ணுறது கிடையாது. நான் சராசரி மனுஷன். நான் ஒன்றும் மந்திரவாதி கிடையாது, பெரிய மகான் கிடையாது, நான் பெரிய ஞானி கிடையாது, மனுஷன், அனுபவத்தில் பேசுகிறேன். ஆனால் இதை நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய நம்பிக்கை, தெய்வ துணை. இது ரெண்டு தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நல்ல காரியமாக நடக்கிறத தவிர இங்கே என்னால் எந்த காரியமும் நடக்கிறது இல்லை. நான் எப்போவுமே என்னால் ஏதாவது நடக்குதுன்னு நான் சொன்னதும் கிடையாது, சொல்லவும் மாட்டேன், அது நடக்கவும் நடக்காது. ஆனால் உங்களுடைய நம்பிக்கையும் கடவுளுடைய துணையும் உங்களுக்கு கை கொடுக்கும். இது என்னால் நடக்குது. நான் பொய்யெல்லாம் புலிவின்னு உட்காந்துக்கிறதுக்கு ஆள் இல்லை நான். அதனால் இது என்னால் நடக்கிறதில்ல, உங்களுடைய நம்பிக்கை கிடைச்சிது. ஆத்மானம் தான் சாமி. ஆன்மீகத்தின் உச்சநிலை என்ன சாமி? ஆன்மீகத்துக்கு உச்சநிலை, ஆன்மீகத்துக்கு எதுக்காக பண்ணுறோம்? எதுக்காக பண்ணுறோம்? அமைதிக்காகவா? அமைதிக்காக பண்ணுறோம். ஒரு கஷ்டம் வருது, ஊந்து பரல்றேன், அந்த கஷ்டம் முடிஞ்ச உடனே ஊந்து பரல்வனா? ஏன் பரல்ல? கஷ்டம் மறந்து போச்சு, இப்போ அமைதி ஆகிட்டேன். இதுக்கு பேர் அமைதி. இதுக்கு பேர் அமைதி. சலனம் இல்லாமல், சஞ்சலம் இல்லாமல் என் மனம் ஒரு பிறந்த குழந்தை மாதிரி என்னைக்கு நிற்குதோ அந்த குழந்தையோட மனசில் மட்டும்தான் அமைதி இருக்கும். வளர்ந்த மனசில் வேதனையே படலைனாலும் ஏற்கனவே பட்ட வேதனையோட தடம் இருக்குதுங்க. ஒரு தென்னை மரம் இருக்குது, தென்னை மரம், ஒரு தென்னை மரம் இருக்குது. அந்த தென்னை மரம் வளர்ந்து அப்படியே மேலே போயிடுச்சு. சரி, தென்னை மரம் மேலே போச்சே, கீழே எதுக்கு படிக்கட்டாக இருக்கணும்? தடம் இருக்குது, அது கடந்து வளர்ந்து போன அந்த இவ்வளவும் கடந்து தான் போயிருக்குது. இல்லைன்னா அந்த தென்னை மரம் வளரவே வளராது. அந்த போல வாழ்க்கையில் நாம் கடந்து வந்த அந்த பாதை நாம் மறக்கணும்னு நினச்சால் கூட அதோட வலியும் வேதனையும் நாம் இல்லைன்னு சொன்னாலும் கண்டிப்பாக இருக்கும். புரியுதுங்களா? அவ்வளோ சீக்கிரம் அதெல்லாம் மறந்து போக முடியாது. இதை அனுபவிக்கிற மனசுக்கு தான் தெரியும். எதையும் கஷ்டப்படாதவங்களுக்கு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். வேதனைப்படுற மனசுக்கு அதை தாண்டி வர்றதுக்கு வழி இல்லாமல் தவிக்கும் போது தான் அந்த வேதனையை நமக்கு என்னன்றது புரியும். புரியுதுங்களா? அப்போ இப்படி ஒரு இக்கட்டான காலகட்டம் வந்தால் கூட ஒரு மனம் சலனம் இல்லாமல் சஞ்சலம் பண்ணாமல் இருந்தால் அந்த மனம்தான் பேரானந்தம் குடிகொண்ட அமைதியான மனம். வாழ்க்கையில் வேறு யார் வாழ்க்கையிலையும் அமைதின்றது வந்து போகக்கூடிய இரவு பகல் மாதிரி தான். நிலையாக யார் வாழ்க்கையிலும் அமைதியே இருக்காது. புரியுதா? இன்றைக்கி நான் கஷ்டப்படுறேன், நாளைக்கு சந்தோஷமாக இருப்பேன். சரி, இந்த நிலைக்குமா? நிலைக்கவே நிலைக்காது. திரும்பி அதை மறக்க அடிக்கக்கூடிய காலம் வரும். புரியுதா? இரவு பகல் மாதிரி இந்த உலகம் மாற்றிக்கினே இருக்கும். அப்போ நிரந்தரமான அமைதி இந்த உலகத்தில் வாழக்கூடிய சராசரி மனுஷனுக்கு கிடைக்காது. அது கிடைக்கணும்னா உலக வாழ்க்கையிலேருந்து தாமரையில் தண்ணீர் மாதிரி வாழ்க்கையை நடக்க தொடங்கினால் மட்டும்தான் அந்த நிம்மதியும் அந்த அமைதியும் கிடைக்கும். வேறு யாருக்கும் அது கிடைக்காது. எல்லாருக்கும் ஒரு தற்காலிகம் தான். புரியுதா? புத்தர் ராஜாவாயிட்டார். ராஜா இருந்தால் என்ன பண்ண? எல்லாமே கிடைக்குமா? பிச்சைக்காரன் காட்டுக்கு ஓடலாம். நான் கூட ஊரை விட்டு ஓடணும் ஒரு காலத்தில். ராஜா ஏன் ஓடணும்? அவரு தான் கேட்டதே எல்லாமே கிடைக்குமே. ஓடினாரு. ஏன் ஓடினாரு? ராஜா இருக்கும்போது அரண்மனையில் இருக்கிறாரு. புத்தனுக்கு அரண்மனை இருக்குது, ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு போகும்போது இந்த உலகம் இல்லை, புத்தன் மட்டும்தான் இருந்தான். உலகத்தோட அரண்மனையில் இருக்கும்போது உலகம் இருந்தது, புத்தன் இல்லை. அரண்மனையை விட்டு காட்டுக்கு போனவன புத்தன் இருக்கிறான், உலகம் இல்லை. இந்த ரெண்டு தான் நிம்மதிக்கும் அமைதிக்குமான வேறுபாடு. ஒன்றை விட்டால் மட்டும்தான் ஒன்று கிடைக்கும். புரியுதுங்களா? உலகத்தை விட்டவனுக்கே நிரந்தர அமைதி, உலகத்தை படைச்ச யாருக்கும் நிரந்தர அமைதின்றது வாய்ப்பே கிடையாது. புரியுதா? சரி சாமி, கடவுள் ரொம்ப கருணையானவர்னா எதுக்கு இவ்வளோ கஷ்டம்? அவருக்கு கஷ்டமா நம்ம கஷ்டமா? நமக்கு நம்ம கஷ்டமா?
உன்னை படைச்சது யார்? உங்கள் அப்பா அம்மாவா கடவுளா? அம்மா அப்பா. கடவுளோட குழந்தையா நீ? உன்னை படைச்சது யாருப்பா? அம்மா அப்பா. அப்புறம் கடவுளை ஏன் திட்டுற? உன்னை படைச்சது யாருன்னு உனக்கே தெரியும், அப்புறம் எது கடவுளைப்பா? சும்மா இருக்கிற மனுஷனை போய் சீண்டி சண்டை வலி தானே இது? சண்டை போடலாமா நம்ம? அவர் யாருன்னே நமக்கு தெரியாது, அவர் கருப்பா சிவப்பான்னு தெரியாது, நெட்டையா குட்டையான்னு தெரியாது. ஆனால் நம்ம வாங்குற ஒரு அடிக்கும் காரணக்கத்தா யாரு? பாழா போனவன். படைச்சது யாரு உண்மையிலேயே? அப்பா அம்மான்ற தெய்வம் தானே உன்னை படைச்சது. நீ நல்லது செஞ்சிருந்தா நல்ல வீட்டில் பிறந்திருக்க போற. நீ பண்ண பாவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீட்டை இறைவன் கொடுக்கறது மட்டும்தான் வேலை. கண்டக்டர் இருக்கிறாரு, டிரைவர் இருக்கிறாரு, கண்டக்டருங்கிறாரு. பஸ் ஏற நீ தான் சொல்கிற, சாமி நான் வந்து மதுரவாயில் போனோம், நான் திருவள்ளூர் போனோம். நீ யாருன்னா எத்தனை விட்டுருவார் அவர்? நீ வாங்கின டிக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டாப்பில் அவர் எத்தனை விடுவார். அந்த வேலையை மட்டும்தான் இறைவனும் பண்ணுறாரு, கண்டக்டரும் பண்ணுறாரு. எந்த வேலையா? பஸ்ஸில் ஏறி நீ எந்த டிக்கெட் எந்த ஊருக்கு வாங்கினியோ அந்த ஊரில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மட்டும்தான் அவர் வேலை. நீ போகிறதுக்கு அவர் காரணம் கிடையாது. அவரா காரணம்? அவர் அவனை வீட்டிலேருந்து கூட்டின்னு வந்தார். நீ தான் பஸ் ஏறின, நீ தான் டிக்கெட் வாங்கின, நீ தான் இறங்க போகிற. எத்தனை விடுறது மட்டும்தான் அவர் வேலை. அதை போல் மனுஷனோட வாழ்க்கையில் கர்மா செஞ்சது மனிதன், அந்த மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு உடம்பை கொடுக்கறது மட்டும்தான் இறைவனோட வேலை. உன் பிறவிக்கும் இறைவனுக்கும் எல்லளவும் சம்பந்தம் கிடையாது. உன் கர்மா தான் உன்னை படைக்குது. உனக்கு இறைவன் யாரு? உன் கர்மா தான். இங்கே இறைவனுக்கே வேலை கிடையாது சாமி, புரியுதா? கர்மா தான் இறைவன். கர்மாவை நல்லா கும்பிடு. இறைவனை திட்டவே கூடாது. இந்த உண்மை புரிஞ்சதுன்னா இறைவனை பற்றியே நம்ம பேசவே மாட்டோம், புரியுதா? எல்லாம் விதிப்படி நடக்கும் சாமி. விதிக்கு காரணம் என்னோட செயல், புரியுதா? அப்போ முதல்ல விதியை ஜெயிக்கணும். விதி நல்லா இருக்கணும்னா செயல் நல்லா இருக்கணும். செயல் நல்லா இருக்கணும் சாமி. கடல்ல உப்பு தண்ணி தாகம், கடல் தண்ணி குடிச்சா தீருமா? தீராது. அங்கேருந்து ஒரு 100 அடி வந்து அதே கடல் திட்டுக்கு அப்புறம் மண்ணை தோண்டி எடுத்தா அதே தண்ணி தான் இங்கே வருது, ஆனால் அதில் உப்பு இல்லை. அதை போல் நம்மளோட வாழ்க்கையிலையும் சில விஷயங்களை புரிஞ்சு நடந்துக்குன்னா இந்த துன்பமும் துயரமும் நமக்கு வராது. செயலை சிறப்பாக செஞ்சால் முடிவுகளும் சிறப்பாக இருக்கும். செயலை தப்பு தப்பாக பண்ணிவிட்டு முடிவு மட்டும் நல்லா வரணும்னா